ஒரு அருள் தந்தை சொர்க்கத்துக்கு போய் இறந்துருவோம் முடிவு பண்ணிட்டார். ஒரு அருள் தந்தை இறந்துருவோம் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு இறந்துடலாம் நினைக்கும் போது பெரும் வெள்ளம் வந்துடுது. சரி, வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள், அவருக்கு நம்ம உதவணும், ஒரு வாரம் விட்டு இறந்துடலாம்னு போய் அந்த மக்களோட மக்களாக நின்று சேவை செய்கிறார். அவர்கள் கூடைகளை திரட்டி கொடுக்குறாரு, உணவுப் பொருட்களை சேமிச்சு கொடுக்குறாரு, எல்லா வேலையும் செய்கிறார். மறுபடியும் கலைப்பில் வந்து ஆண்டவா என்னை அழைத்துக்க, என் கடமை முடிஞ்சிருச்சுங்க, என்னை அழைச்சிட்டு போய் சொர்க்கத்துக்கு. மறுபடியும் விடிய காலம் வீடுலாம் தீப்பு செஞ்சிருக்கு, என்னடா பிரச்சனையா இருக்குதுன்னு அந்த நெருப்பில் கழுவி கொண்டிருக்க மக்களோட மக்களாக இருந்தால் அவர் சேவை செய்கிறார். இப்படி எந்த பிரச்சனைனாலும் சேவை செஞ்சுட்டு இருக்காரு, ஓடுறாரு, பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ரொம்ப வருந்துறாரு, இறைவா இதுக்கு மேலே என்னை வைக்காத, அழைச்சிட்டு போயிரு அப்படின்னு, என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஒரு தேவதை வருது, இப்போ மட்டும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குது. சொர்க்கத்தில் தான் இருக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்கிற உள்ளம் எதுவோ, உயிர் எதுவோ, அது சொர்க்கத்தில் தான் எங்கே இருந்தாலும் இருக்கும். அது விளங்கணும். அதனால நீ எனக்கு ஓட்டு போடு, போடாமல் போ, நான் தோற்று போகிறேன், அதில் பெருமை அடைகிறேன். என் தாய் தந்தையர்கள், என் தம்பி தங்கைகள் தான் என்னை தோற்கடிக்கிறார்கள். நான் தோற்று போகவில்லை, அவர்கள் தான்